அனைவருக்கும் வணக்கம். இப்போ செய்ய போகிறது நான் அடைக்கு ஊற வச்ச தோசை மாவு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ அதுக்கு தேவையானது ஒரு 3/4 கப்பு கடலைப்பருப்பு. இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிடணும். 1/2 கப்பு கடலைப்பருப்புன்னா 1/2 கப்பு உளுந்து. இந்த உளுந்தை நம்ம தண்ணியில் தனியாக ஊற வைக்கணும். தோல் உளுந்தில் நம்ம பண்ணோம்னா உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான நரம்புகளுக்கெல்லாம் நல்ல சத்துள்ள உளுந்து. இது நம்ம உளுந்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. தோல் உளுந்து இருந்துச்சுன்னா போடலாம், தோல் உளுந்து இல்லாதவங்க வெள்ளை உளுந்து கூட போடலாம். இப்போது 1/2 கப்பு கடலைப்பருப்புன்னா 1/2 கப்பு பச்சைப்பயிறு, அதுவும் 100 கிராம் தான். எல்லாம் இந்த கடலைப்பருப்பு பச்சைப்பருப்பு இதை ரெண்டையும் ஒன்றா தண்ணியில் பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றணும். இப்போது அதுக்கு தேவையானது நம்ம தோரம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சைப்பருப்பு இது 3ஐயும் நம்ம பாத்திரத்தில் கொட்டி புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம். அரிசி 2 டம்ளர் அரிசி. இது தனியாக ஊற வைக்கணும், இதெல்லாம் தனியாக ஊற வைக்கணும், அரிசி தனியாக ஊற வைக்கணும். இதெல்லாம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். செய்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. அதே மாதிரி உளுந்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊறிட்டு இதை மட்டும் தனியாக அரைச்சிக்கணும். அரிசியை தண்ணியில் ஊற வைக்கணும். 2லேருந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு போட்டுக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு 2 மிளகாய் தான். இப்போ அதுக்கு தேவையானது பெருஞ்சீரகம். இது 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். அரிசி கூடயே நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு தேவையானது 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ரவை, இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்து நல்லா இந்த மாதிரி சீவி வச்சுக்கணும். நம்ம அரிசியோட கூட அரைக்க போகிறோம். பாருங்கள், அரிசியை நல்லா வெடிக்கட்டி நம்ம அரைக்க போகிறோம். நம்ம அரிசி கூடயே இந்த பெருஞ்சீரகையும் கொட்டுக்கணும். கூட 2 காஞ்ச மிளகாவும் நம்ம போட்டுக்கணும். நம்ம ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இந்த பெருங்காயத்தை நம்ம இந்த அரிசி கூட போடலாம். தேங்காய் துருவலை நம்ம ஒரு தேங்காய் ஃபுல்லாக தேங்காய் அந்த 2 முடியும் நம்ம போட்டுடணும். இதோட கூடயே இந்த தேங்காயையும் போட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி அரைக்க போடும். இவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். ரவை பக்குவத்தில் நம்ம அரைக்கணும். இது ரெடி ஆகிட்டுது. அரிசி மாவு தேங்காயும் அரிசியும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ பருப்பு வகையான இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சு தோரம்பருப்பு பச்சை பயிரெல்லாம் ஊற வச்சு இது கொஞ்சம் ரொம்ப நைஸாலாம் இல்லை, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இன்னொன்னா இந்த கொஞ்சம் குறைன்னு 1-2 அரைச்சோம்னா குறைன்னு அரைச்சா போதும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அரைக்க போகிறேன். தோல் உளுந்து நல்ல மாவு ஆயிடுச்சு. உளுந்து மாவு நம்ம இதோட கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். உப்பு நமக்கு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் போட்டு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப இல்லை, ஒரே ஸ்பூன் தான் எண்ணெய். அதுக்கு கடுகு நம்ம 1 ஸ்பூன் கடுகு போடுறோம். அது பொரிட்டோன்னு நம்ம கடலைப்பருப்பு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு புரிஞ்சிட்ருக்கு. கருவேப்பிலை போடணும். போடுறோம். நம்ம இஞ்சி கொஞ்சம் போடுறோம். இஞ்சி 1 ஸ்பூன் இஞ்சி, சீவன இஞ்சி 1 ஸ்பூன். அதுக்கு தேவையானது வெங்காயம், அதுக்கு தேவையான பச்சை மிளகாய் 2 மிளகாய் போட்டிருக்கோம். இது நல்லா வதக்கி இந்த மாவோட கூட கொஞ்சம் கொட்டிடணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடை தோசை ஊற்ற போகிறோம். இந்த மாவு கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் முருங்கைக்கீரை கூட நம்ம இருந்ததுன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றலாம். பாருங்கள், தோசைக்கல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த தோசையை ஊற்ற போகிறோம். நைஸாகவும் வராது. இது அடை மாவுனால கொஞ்சம் மொத்தமாக தான் வரும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். தக்காளி சட்னியை விட தேங்காய் சட்னி தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம தூவி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். தோசை திருப்பி போட போகிறோம். நல்லா வெந்துச்சு. இது நம்ம ரெடி ஆகிடுச்சு. அடை மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். அரிசி மாவு தோசை மாதிரி எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் நம்ம அடை மாவு தோசை. தெரியாதவங்க இதை செஞ்சு பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள்.